எந்திரிங்க, நேரமாச்சு. என்னது சினிமால ஒரு மாதிரி காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு? புருஷனை தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் தெய்வம் இல்லையே. சரி சரி, எந்திரிச்சு காஃபி குடிங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க இது? இப்பதான் குளிச்சுட்டு வரேன். அதனால என்ன, மறுபடியும் குளிச்சா போகுது. ஐயோ விடுங்க, ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் முடியாது. புருஷனுக்காக ஒருத்தர் என்னென்னமோ தியாகம் பண்றா, நான் அதையே கேக்குறேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தாம் புருஷன் தீர்காயுசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க. இவன் என்னடானா எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கா. இவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் தீர்காயுசா இருக்கணும்பா. ராதா ராதா. என்ன டார்லிங் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? டைம் ஆச்சுமா, எந்திரிச்சு காபி சாப்பிடுமா. ஐயோ ராதா, நான் இப்பதான் சுத்தமா குளிச்சுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் ராதா. என்னம்மா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுக்காக இருக்கேன்? இந்த வீட்டுல எத்தனை வேலை தான் நீங்க ஒருத்தரே பாப்பீங்க? உங்களுக்கு உதவியா இந்த வேலை கூட நான் பண்ணக்கூடாதா? அதுக்கு இல்லம்மா, இத பாருங்க, வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சமையல் வேலை எல்லாம் இனிமே நான் தான் பார்க்க போறேன். நீங்க பேசாம போய் உட்காருங்க. போங்க. மாணிக்கம், மாணிக்கம். இத வந்துட்டமா. மூஞ்ச பாரு. மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா இந்த புடவையை துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சத்தியமா சொல்றமா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா இஸ்திரி போட்டு தாமா வச்சேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு. ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே. சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. உன் துணியெல்லாம் நானே துவைச்சு அயன் பண்ணி தரேன், போதுமா? நல்லா இருக்க. ஏப்பா பாபு, உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதானே சுமதி, இவளுடைய துணி துவைச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்தா? நாம இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் மறந்துட்டியா? உணர்ச்சி வசப்படாத பாபு, உணர்ச்சி வசப்படாத. சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா, மலேசியாவுல உங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா பஜ்ஜி வரும், பட்டன் நமக்குனா மட்டன் வரும். அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவளை இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழகிறதுக்கு மட்டும் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அழவே கூடாதுன்னு டாக்டர் சிவிரா அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரே, சுமதி இல்ல நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பாலும் அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம். கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணு அவங்கள வேலை செய்ய சொல்லல. பின்ன என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றீங்களா? ஐயோ பாவம், காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கிறாங்க, அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டை அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லைங்களா? இதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன டீச் பண்றீங்களா? அப்பா அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? தீபாவளிக்கு பட்டுப்புடவை எடுக்கத்தான். ஏன் சாதாரண வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா தீபாவளி கோச்சிட்டு போயிடுமோ? என்னங்க இது, நம்ம வீட்டுல வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லுக் பேபி, புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல. இப்ப பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இத பார், அனாவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பாபண்ணே, எனக்கு ஒரு 25000 ரூபாய் பணம் வேணும். கிருஷ்ணன் மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா 25000 ரூபாய்? அது வந்து இவ பட்டுப்புடவைக்கா கேட்கல, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேக்குறா. தேங்க்யூ பாபு. என்னது 1 லட்சத்துக்கு எழுதி வச்சிருக்க? 1 லட்சமா? ஏன் இப்படி வாய் பொளக்குற? எங்களுக்கு 1 லட்சம் 1 ரூபாய் நோட்டு மாதிரி. ஆமாமா. இத பாரு ராதா,
என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பர் எஸ்டேட்ல வர வருமானத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அண்ணன் மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை 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 இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தைன்னா அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுமா? அது ஒரு ரப்பர் விஷயமாச்சே, இழுத்துக்கிட்டு தான் இருக்கும்.